சிறைங்கிற படத்தில் இந்த சீன் வந்தது. அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சீனில் வர மாதிரி முஸ்லீம்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க. முஸ்லீம்ஸ்னால் தேசத்துக்கு எதிரானவர்கள். முஸ்லீம்ஸ்னால் தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சில பேருக்கு இப்போ நான் சொல்ல போகிற கதையை கேட்டால் அந்த பர்ஸ்பெக்டிவே ஃபுல்லாக மாறும். அதுக்கு முன்னாடி எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். அதுக்கு நான் ஒருத்தரை பற்றி சொல்லணும். அவரோட பேர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் இறந்த நாள் February 22, 1958. இது டுடே இன் ஹிஸ்ட்ரிங்கிற சீரீஸில் Day 13. இந்த மாதிரி தெரியாத விஷயம் தெரிஞ்சவங்க நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துங்கிறவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட ஹிந்துஸ் கூட முஸ்லீம் இணைப்பாக இருக்கணும், யுனைட்டாக இருக்கணும், பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிறதுல விருப்பம் இல்லைங்கன்னு வெளிப்படையாக தெரிவித்த ஒரு முஸ்லீம். அவர் தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் மினிஸ்டர். அவர்னால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூஜிசி ஐஐடிஸ்லாம் உருவாக காரணமாக இருந்தது. வெளிப்படையாக மதம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட விஷயம், இந்தியா அப்படிங்கிறது என்னுடைய நாடு, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு நினச்சவர். இந்த மாதிரி இந்தியாவில் ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் ஒட்டுக்காக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.